Dear students, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இங்கிலீஷ் கிராமர் கண்டிஷனல் சென்டென்சஸ், அதாவது நிபந்தனை வாக்கியங்கள், பார்ட் 1, பாகம் 1 தமிழ் விளக்கத்துடன் தரப்படுகிறது. இந்த பாகம் 1 அதாவது பார்ட் 1 மிக எளிமையான வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த வாக்கியங்கள் பயிற்சி இவை தற்போது உள்ள 8ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்ட பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. அதாவது சமச்சீர் கல்வி 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து. அடுத்து பாகம் 2 வெளியிட உள்ளோம். அந்த காணொளியில் 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்களும் பயிற்சிகளும் தரப்பட உள்ளன. இந்த காணொளியை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோல லைக் செய்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இப்பொழுது நாம் பாடத்தை பார்க்கலாம். அன்பு மாணவர்களே, இந்த காணொளியை கவனிக்கும் பொழுது அருகில் ஒரு நோட்டு புத்தகமும் பேனாவும் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமானவற்றை நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது ஒரு வாக்கியம் தரப்பட்டுள்ளது. If you work hard, you will succeed. நீங்கள் கடினமாக உழைத்தால் வெற்றி பெறுவீர்கள். இது கண்டிஷனல் சென்டென்ஸுக்கு ஒரு உதாரணம், அதாவது நிபந்தனை வாக்கியத்திற்கு ஒரு உதாரணம். அதாவது கடினமாக உழைத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 2 செயல்கள் ஒன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் பகுதியும் 2ஆம் பகுதியும் தனித்தனியாக பிரித்து கட்டத்திற்குள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கவனியுங்கள். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஒருவேளை நீங்கள் கடினமாக உழைத்தால் என்று பொருள். இஃப் என்றால் ஒருவேளை அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கிய பகுதி கண்டிஷன் பார்ட், அதாவது நிபந்தனை பகுதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த பகுதி you will succeed, இது ரிசல்ட் பார்ட், அதாவது விளைவு பகுதி. இந்த கண்டிஷன் பார்ட்டுக்கு வேறு பெயர்களும் உண்டு. கண்டிஷனல் கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது இஃப் கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல விளைவு பகுதி மெயின் கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. கிளாஸ் என்றால் என்ன என்று உங்களில் சிலருக்கு ஒரு கேள்வி எழலாம். கிளாஸ் என்றால் வாக்கியத்தின் ஒரு பகுதி அது வினைச்சொல்லை பெற்றிருந்தால், முழுமையான வினைச்சொல்லை பெற்றிருந்தால் அது கிளாஸ் எனப்படும். மீண்டுமாக இந்த வாக்கிய பகுதிகளை படிக்கிறேன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், இது கண்டிஷன் பார்ட், அதாவது நிபந்தனை பகுதி. யூ வில் சக்சீட், இது ரிசல்ட் பார்ட், அதாவது விளைவு பகுதி. இந்த நிபந்தனை நிறைவேறினால் விளைவும் கிடைக்கும். அதாவது நீ கடினமாக உழைத்தால், அந்த செயல் நடந்தால் நீ வெற்றி பெறுவாய் என்ற விளைவும் நடைபெறும். அடுத்து இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் 3 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இஃப் யூ ஸ்டடி வெல், யூ வில் பாஸ். இதற்கு அருகில் டைப் 1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாக்கியம் இஃப் யூ ஸ்டடிடு வெல், யூ வுட் பாஸ். இது டைப் 2 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது வாக்கியம் இஃப் யூ ஹேட் ஸ்டடிடு வெல், யூ வுட் ஹவ் பாஸ்ட். இது டைப் 3 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டிஷனல் சென்டென்சஸ் இவற்றில் 3 விதம் உண்டு. டைப் 1, டைப் 2, டைப் 3. இதற்கு தான் இங்கே உதாரணமாக இந்த வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாக்கியங்களில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை பற்றிய விளக்கத்தை நான் இங்கே உங்களுக்கு தருகிறேன்.
if you study well you will pass. இந்த முதல் வாக்கியத்தில் if you study well என்பது condition part, you will pass என்பது result part. அதாவது முதல் பகுதி if clause, அடுத்த பகுதி main clause என்று சொல்லலாம். நீ நன்றாக படித்தால் தேர்வில் வெற்றி பெறலாம். இதுதான் டைப் 1. இந்த முதல் பகுதியை மீண்டுமாக கவனியுங்கள். if you study well இது நிகழ்காலத்தில் இருக்கிறது. you will pass என்பதில் will என்ற மோடல் வந்துள்ளது. இதுபோல இருந்தால் அது டைப் 1. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த கண்டிஷன் நடந்ததுன்னா, அந்த நிபந்தனைப்படி நடந்தால் அந்த விளைவு உண்டாகும். அதாவது if you study well நன்றாக படித்தால் அந்த கண்டிஷன் பூர்த்தியானால் you will pass என்ற ரிசல்ட், அதாவது விளைவு உண்டாகும். இது நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நடக்கும். நிகழ்காலத்திலே நடக்கும் சம்பவங்களையும் எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்புள்ள சம்பவங்களையும் இதில் சொல்லலாம். அடுத்த வாக்கியம் டைப் 2. அதில் முதல் பகுதி, அதாவது கண்டிஷன் பார்ட், if you studied well என்று கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டடி என்ற வார்த்தை பாஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் பகுதியில் வில்லுக்கு பதிலாக விட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதனுடைய அர்த்தம் மாறிடுது. இது கடந்த காலத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது கடந்த காலத்தில் நடந்த சம்பவம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடந்த காலத்தை குறிக்கவில்லை. இதுவும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வாக்கியம்தான். எதிர்காலம் அல்லது நிகழ்காலத்தை இப்படிப்பட்ட வாக்கியங்களில் சொல்கிறோம். பிறகு எதுக்கு அதை பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது எதனால் அப்படின்னு சொன்னால், இது டைப் 2 அப்படின்னு காட்டுறதுக்காக. அப்போ அர்த்தம்தான் மாறிடுது. இஃப் யூ ஸ்டடிட் வெல் அப்படின்னா இது நடக்கவே வாய்ப்பில்லை. ஒருத்தர் சரியாக படிக்காத ஒருத்தரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ ஸ்டடிட் வெல் யூ வுட் பாஸ். நீ ஒழுங்காக தான் படித்தா பாஸ் ஆகிடுவியே அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. அப்போ இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது. நீ சரியாகவும் படிக்கிறதில்ல, நீ பாஸ் ஆக போகிறதும் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இதுவும் எதிர்காலத்தை தான் குறிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பகுதி, அதாவது கண்டிஷன் பார்ட்டு பாஸ்ட் டென்ஸில் அமைந்திருக்கிறது. அந்த வேர்ப் ஸ்டடின்ற வேர்பு ஸ்டடீடுன்னு பாஸ்ட் ஃபார்மில் வந்திருக்குது. ரிசல்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வில்லுன்றதுக்கு பதிலாக வுட்ன்ற மோடல் ஆக்சிலரி வந்திருக்குது. இப்போ டைப் 2ல் இந்த மாதிரி தான் வரும். இந்த கண்டிஷன் பார்ட் பாஸ்டாக வரும். ரிசல்ட் பார்ட்டில் வில்லுக்கு பதிலாக வுட்டு வரும். சரியா? இப்போ சில வாக்கியங்களில் வில்லுக்கு பதிலாக டைப் 1ல் வந்து ஷால் கூட வரலாம், கேன் கூட வரலாம். டைப் 2ல் அதுக்கு ஈக்குவலாக என்ன வரும்? ஷாலுக்கு பதிலாக ஷுட்டும் கேனுக்கு பதிலாக குட்டு வரலாம். அதெல்லாம் டைப் 2. ஓகேவா? அப்போ டைப் 2னா முதல் பகுதி பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். முதல் பகுதினா இந்த நிபந்தனை பகுதி, அதாவது கண்டிஷன் பார்ட், அல்லது அதை இஃப் கிளாஸ்ன்னு கூட சொல்கிறாங்க இல்லையா, அந்த இஃப் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். இந்த ரிசல்ட் பகுதி, விளைவு பகுதியில் வுட், குட், ஷுட் போன்ற வார்த்தைகள், அந்த மோடல் ஆக்சிலரி வந்திருக்கும். அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் யூ வுட் ஹேவ் பாஸ்ட். இங்கே இந்த முதல் பகுதி பாஸ்ட் பெர்ஃபெக்டில் வந்திருக்குது. இது என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்குது. இந்த இஃப் கிளாஸ் எதில் வந்திருக்குது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா பாருங்க, ஹேடுன்ற வார்த்தை வந்திருக்குது. அதை அடுத்து ஸ்டடீடுன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குது. எப்பயுமே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னாலே அந்த சென்டென்ஸில் ஹேடுன்ற வார்த்தை கண்டிப்பாக வரும். அதை அடுத்து வினைச்சொல் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரும். இந்த ரெண்டு கண்டிஷனும் நடந்ததுன்னா அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இந்த முதல் பகுதி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்குது. கண்டிஷன் பார்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்குது. ரிசல்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா
வுட்டும் வந்திருக்குது. வுட்டுக்கு பிறகு ஹேவ் வந்திருக்குது. சரியா? வுட் ஹேவ் பாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குது. ஓகேவா? இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது. டைப் 2ல வந்து வுட் பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. வுட்ன்ற வார்த்தையும் அதுக்கு அடுத்து பாஸ் அப்படின்னு. அது பிரசன்ட் ஃபார்ம் வார்த்தை தான் பாஸ்ன்றது. அது ஒரு வினைச்சொல் தான். இங்க வந்து வுட் வந்திருக்குது, ஹேவ் வந்திருக்குது. அந்த பாஸ்ன்ற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வந்திருக்குது. பாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் டைப் 3. உங்களுக்கு பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதெல்லாம் தெரியணும். நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்கனாலும் சரி, இங்கிலீஷ் கத்துக்கிறீங்கனாலும் சரி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியணும். அதுக்கும் நாங்க வீடியோ கொடுத்துருக்குறோம். வேர்ப்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதெல்லாம் நீங்க பாருங்க. அப்ப இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த டைப் 3 சென்டென்ஸ்னுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இது கடந்த காலத்தில் நடக்காமல் போன சம்பவம். If you had studied well, you would have passed. அதாவது எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஃபெயில்னு ரிசல்ட் வந்த பிறகு ஒருத்தர் சொல்றாரு, நீ நல்லா படிச்சிருந்தீன்னா நீ பாஸ் ஆயிருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இது கடந்த காலத்தில் நடக்காமல் போன சம்பவம். ஓகேவா? இப்ப டைப் 1, டைப் 2, டைப் 3 இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டைப் 1க்கு பக்கத்துல பிராக்கெட்ல ப்ராபபிள் அப்படின்னா நடக்க வாய்ப்புள்ளது. இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். நீ படிச்சேன்னா பாஸ் பண்ணலாம். இது எதிர்காலத்தை குறிக்கிறது, நடக்க வாய்ப்புள்ளதுன்னு சொல்லிட்டு. டைப் 2 இம்ப்ராபபிள், நடக்க வாய்ப்பில்லாதது. நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அர்த்தம். நீ தான் நல்லா படிச்சீன்னா பாஸ் ஆயிடுவியே அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ சரியா படிக்கிறது இல்லை, நீ பாஸ் ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லுகிற அர்த்தம். இம்ப்ராபபிள், நடப்பதற்கு வாய்ப்பில்லை. மூணாவது, நடக்காமல் போன சம்பவம், கடந்த காலத்தில் நடக்காமல் போன சம்பவம். இதுதான் டைப் 3. நீ நன்றாக படித்திருந்தால் நீ பாஸ் ஆயிருந்திருப்பாய், நீ பாஸ் ஆகல அப்படின்னு இது குறிக்குது. இது உங்களுக்கு சுலபமா புரியுது இல்லையா? இதுவரை சில பொதுவான வாக்கியங்களை பார்த்தோம். இனிமேல் 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே தரப்பட்டுள்ள விளக்கங்களையும் பயிற்சிகளையும் பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. இது டெக்ஸ்ட் புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அட்டவணை. இதை நம்ம பார்க்கலாம். டைப் 1, டைப் 2, டைப் 3 3 கொடுத்துருக்குறாங்க. அதில் இஃப் கிளாஸ் என்ன வந்திருக்குது, மெயின் கிளாஸ் என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கண்டிஷனல் பார்ட், ரிசல்ட் பார்ட் அப்படின்னு சொன்னேன். சரி, புத்தகத்தில் இஃப் கிளாஸ், மெயின் கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்று தான். சரி, இந்த இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது வாக்கியத்தினுடைய முதல் பகுதி. இஃப் உடன் வந்திருக்கிற வார்த்தைகள். இதில் இந்த முதல் பகுதி, அதில் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஐ ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க டைப் 1ல். அதுக்கு மேலே சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது மெயின் கிளாஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஐ வில் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைப் 1ல் இருக்கிற வாக்கிய பகுதிகள், முதல் பகுதி இஃப் ஐ ஸ்டடி, ரெண்டாவது பகுதி ஐ வில் பாஸ் த எக்ஸாம். இதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க? வில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இங்கே வந்து அந்த இலக்கணம் தேவையில்லை. அதை பற்றி இன்ஃபினிட்டிவை பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம். இப்போ அதை ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னே நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஐ வில் அப்புறம் ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இது டைப் 1. இதனுடைய அர்த்தம் என்ன? இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் த எக்ஸாம். நான் படித்தால் நான் தேர்ச்சி பெறுவேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது டைப் 2 பார்க்குறோம். வாக்கியத்தை முதலாவது படிக்கிறேன். இஃப் ஐ ஸ்டடீட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே சிம்பிள் பாஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க.
அது மாதிரி வாக்கியத்தினுடைய இரண்டாவது பகுதி, அதாவது மெயின் கிளாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். அது எப்படிப்பட்டதுன்னு மேலே கொடுத்துருக்குறாங்க. வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வுட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ப்ரெசன்ட் ஃபார்ம் வார்த்தை வருகிறது. இதனுடைய அர்த்தம், நான் படிக்கிறதே இல்லை, நான் பாஸ் ஆகவும் முடியாது அப்படிங்கிறதான் அர்த்தம். நிகழ்காலத்தில் நான் செய்கிறதில்ல, படிக்கிறதில்ல. எதிர்காலத்தில் அதனுடைய விளைவு என்ன, நான் பாஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தத்தை தருகிறது. ஓகே, அடுத்து டைப் 3 வாக்கிய பகுதி என்ன இருக்குது, இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடு, இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதை அடுத்து வாக்கியத்தினுடைய இரண்டாம் பகுதி எது, மெயின் கிளாஸ் எது, ஐ வுட் ஹவ் பாஸ்ட் த எக்ஸாம். இதனுடைய அமைப்பு இதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, வுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன. ஒருவர் இப்படியே சொல்றார், அதாவது அவர் எக்ஸாமில் பாஸ் பண்ணலை, ரிசல்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்றாரு, நான் மட்டும் படித்திருந்தால் நான் பாஸ் பண்ணி இருந்திருப்பேன். கடந்த காலத்தில் நடக்காம போனதை பற்றி சொல்லுகிறார். இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஐ வுட் ஹவ் பாஸ்ட் த எக்ஸாம். நான் மட்டும் படிச்சிருந்தேன்னா நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருந்திருப்பேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ இவங்க இதை அட்டவணையாக கொடுத்துருக்குறாங்க. டைப் 1 என்று சொன்னால் நடக்க வாய்ப்புள்ள சம்பவம். நம்ம கண்டிஷன் படி நடந்தால் அந்த விளைவு உண்டாகும். டைப் 2 நடக்க வாய்ப்பில்லை, அந்த கண்டிஷன் நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லை, இந்த காரியம் நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லை, அதனால அந்த விளைவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. டைப் 3 என்ன சொல்லுது, அதனுடைய அர்த்தம் என்ன, கடந்த காலத்தில் நடக்காமல் போய்விட்டது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இப்பொழுது உங்களுக்கு இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த 3 விதமான கண்டிஷனல் சென்டென்சஸும் புரிந்திருக்கும். இப்பொழுது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை பார்க்கலாம். Complete the conditional sentences. Decide whether to use type 1, type 2 or type 3. First sentence, if I had time I dash, bracketல என்ன கொடுத்துருக்காங்க, go கொடுத்துருக்காங்க, shopping with you. அது மாதிரி ரெண்டாவது, if you dash, bracketல speak கொடுத்துருக்காங்க, English, you will get along with them perfectly. அடுத்தது மூணாவது சென்டென்ஸ், if they had gone for a walk they dash, within bracket turn the lights off. Fourth one, if she dash, within bracket come to see us we will go to the zoo. Fifth one, I would have told you if I dash, bracketல see him. இதில் நம்ம என்ன போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்குறோம், இதை பாருங்க. இஃப் ஐ ஹேட் த டைம் ஐ வுட் கோ ஷாப்பிங் வித் யூ. இப்போ முதல் சென்டென்ஸில் இந்த கோன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், வுட் கோ அப்படின்னு போடணும். ஏன்னு சொன்னால் இஃப் ஐ ஹேட் டைம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஒருவேளை ஹேட் வந்தால் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஹேட் வந்துட்டு அதுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் தான் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் மட்டும் தனியாக வந்தால் அது பாஸ்ட் டென்ஸ் தான். அதனால இது டைப் 2 தான். இந்த கண்டிஷன் பார்ட்டில், அதாவது இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. எனவே இந்த விளைவு பகுதி ரிசல்ட் பார்ட்டில் வந்து நம்ம வுட்டு சேர்க்கணும். அதுக்கு அடுத்து ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் கோ கொடுத்துருக்காங்க, அது ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் தான். அதனால் ஐ வுட் கோ ஷாப்பிங் வித் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது டைப் 2.
அடுத்து செகண்ட் சென்டென்ஸை பார்த்தோம்னா இஃப் யூ டேஷ் அப்படின்னு கொடுத்து அந்த முதல் பாட்டில் என்ன நிரப்புறது, ப்ராக்கெட்டில் ஸ்பீக் கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் பார்ட்டை பார்த்தா நமக்கு தெரியும், யூ வில் கெட் அலாங் வித் தெம் பர்ஃபெக்ட்லி. வில் அப்படின்னு கொடுத்ததுனால இது டைப் 1 தான். அதனால இந்த இஃப் கிளாஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். அதனால இந்த ஸ்பீக்கை நம்ம அப்படியே எடுத்து போட்டலாம். யூன்ற வார்த்தைக்கு பிறகு அந்த டேஷில் ஸ்பீக் அப்படின்னு நம்ம போடலாம். அப்போ சென்டென்ஸ் என்ன, இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் யூ வில் கெட் அலாங் வித் தெம் பர்ஃபெக்ட்லி. இது டைப் 1. அடுத்தது பாருங்க, இஃப் தே ஹேட் கான் ஃபார் அ வாக் தே டேஷ் த லைட் ஆஃப், பிராக்கெட்டுக்குள்ள டேன் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த கண்டிஷன் பார்ட்டு அதை பார்த்தோன்னா, அதாவது இஃப் கிளாஸை பார்த்தோன்னா எதில் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஹேட் வந்திருக்குது, அப்புறம் கான்ன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குது. எனவே இது டைப் 3. டைப் 3னா உங்களுக்கு தெரியும், வுட்டுக்கு பிறகு ஹேவ் வரணும், வினைச்சொல் அதாவது வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் போடணும். வேர்ப் என்ன, இங்கே டேர்னுன்ற வேர்பை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால would have turned அப்படின்னு எழுதுகிறோம். இது டைப் 3. அடுத்தது fourth one, if she dash ப்ராக்கெட்டில் கம் கொடுத்துருக்காங்க to see us we will go to the zoo. இங்கே ரிசல்ட் பார்ட்டில் will அப்படிங்கிற மாடல் வந்திருக்கிறனால இது டைப் 1 நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால இஃப் கிளாஸில் என்ன வரணும், ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் வரணும். ப்ராக்கெட்டில் கம்ன்ற ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால வேர்போட எஸ் சேர்க்கணும். இது நிகழ்காலத்துக்குரிய எஸ் ரூல். அது ஹீ ஷீ இட் அது மாதிரி வந்தா, அதாவது சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் எஸ் சேர்க்கணுன்றது ரூல். அதனால இஃப் ஷீ கம்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். இது டைப் 1. அடுத்தது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பார்க்குறோம். ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ இஃப் ஐ டேஷ் ஹிம், ப்ராக்கெட்டில் சீன் வந்திருக்குது. இதில் ரிசல்ட் பார்ட் முன்னால் வந்துருச்சு, விளைவு பகுதி அதாவது மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது முன்னால் வந்துருச்சு. இந்த இஃப் கிளாஸ் பின்னால் போயிடுச்சு. சரி, அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது வுட் வந்திருக்கு, ஹேவ் வந்திருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குது. அதனால இது டைப் 3 தான். எனவே இஃப் கிளாஸில் என்ன வரும், அது எப்படி வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். அதாவது ஹேடுன்ற வார்த்தையும் அதுக்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் யூஸ் பண்ணணும். எனவே நம்ம ஹேடு போட்டுட்டு இந்த சீன்றதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சீன்னு மாற்றி அங்கே நிரப்புகிறோம். இது டைப் 3. இவற்றின் அர்த்தங்களையும் இப்பொழுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இஃப் ஐ ஹேட் டைம் ஐ வுட் கோ ஷாப்பிங் வித் யூ. நேரம் இருந்தால் நான் உன்னோட ஷாப்பிங் போகலாம், ஆனால் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். டைப் 2, அதாவது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அர்த்தம். நேரம் இப்போ எனக்கு இல்லை, அதனால ஷாப்பிங் போக முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இது குறிக்குது. செகண்ட் சென்டென்ஸ், இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் யூ வில் கெட் அலாங் வித் தெம் பர்ஃபெக்ட்லி. இது டைப் 1, அதனால நடக்க வாய்ப்புள்ளது. நீ ஆங்கிலம் பேசினால் அவர்களோட நன்றாக பழகலாம், அவர்களுக்கு ஈக்குவலாக நீ அவங்களோட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ், இஃப் தே ஹேட் கான் ஃபார் அ வாக் தே வுட் ஹவ் டர்ன்ட் த லைட்ஸ் ஆஃப். இது டைப் 3. கடந்த காலத்தில் இது நடக்காமல் போனது. ஒருவேளை அவர்கள் வாக்கிங் போயிருந்தால் அவர்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க வாக்கிங் போகல, அதனால லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. அடுத்தது ஃபோர்த் ஒன், இஃப் ஷீ கம்ஸ் டு see us
we will go to the zoo. இது டைப் 1, அதனால் நடக்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை அவள் நம்மை பார்ப்பதற்கு வந்தால் நாம் மிருகக்காட்சி சாலைக்கு செல்லலாம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். Fifth sentence, I would have told you if I had seen him. இது டைப் 3, அதனால நடக்காமல் போய்விட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. நான் அவனை பார்த்திருந்தால் உனக்கு சொல்லி இருந்திருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவனை பார்க்கல, அதனால தான் உனக்கு சொல்லலை அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது இந்த பக்கத்தில் ஒரு பயிற்சி தரப்பட்டுள்ளது. இதுவும் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்படியாக கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய விடையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த பேஜை பாருங்க. இதில் விடைகள் குறிக்கப்பட்டுள்ளன. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வில் கம் இஃப் ஐ டேஷ் டைம். இதுக்கு சரியான ஆன்சர் have. I will come if I have time. என்ன சொன்னா I will comeனு வந்திருக்குது, அதனால இது டைப் 1 அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து அந்த if வந்திருக்கிற வாக்கிய பகுதியில் நம்ம நிகழ்கால வார்த்தையை போடணும். இதில் haveன்றது பொருத்தமான விடை. அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ், if he is late we dash without him. இதுவும் டைப் 1 தான். if he is late அப்படின்னு சொல்லி அது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்குது. அதனால அந்த விளைவு பகுதி ரிசல்ட் பார்ட்டில் வந்து நம்ம will start அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை பயன்படுத்துகிறோம். அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ், if you dash me I would tell you. இது வந்து would வந்திருக்கிறனால இது வந்து டைப் 2. would have வரல, வெறும்னா would மட்டும் வந்திருக்குது. அதனால தான் அது டைப் 2ன்னு சொல்கிறோம். எனவே இந்த if வந்திருக்கிற பகுதியில், அதாவது கண்டிஷன் பார்ட்டில் நம்ம ஆஸ்க்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதாவது இது பாஸ்ட் டென்ஸாக பயன்படுத்தணும். அடுத்தது ஃபோர்த் சென்டென்ஸ், will it be all right if I dash a friend tonight. இங்கே will வந்திருக்கிறனால இது டைப் 1. எனவே நம்ம bring அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஃபிஃப்த் சென்டென்ஸ், if you dash to learn a musical instrument you have to practice. இப்போ இதில் வந்து will வரல, அதுக்கு பதிலாக have to வந்தாலும் கூட அது நம்ம எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எனவே இதை வந்து நம்ம டைப் 1 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனால இஃப் யூ வாண்ட் அப்படின்ற வார்த்தையை செலக்ட் பண்ணுறோம். இங்கே வாண்ட்ஸ்ன்ற வார்த்தையும் கொடுத்துருக்குது. ஆனால் யூ என்ற வார்த்தைக்கு பிறகு அது மாதிரி எஸ் உள்ள வார்த்தை வராது, எஸ் உள்ள வினைச்சொல் வராது. எனவே நம்ம வாண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இவற்றின் அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வில் கம் இஃப் ஐ ஹாவ் டைம். எனக்கு நேரம் இருந்ததுன்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு நேரம் இருந்தால் நான் வருவேன். செகண்ட் சென்டென்ஸ், இஃப் ஹீ இஸ் லேட் we will start without him. அவன் ஒருவேளை தாமதமாகிவிட்டால் நாம் அவன் இல்லாமலேயே புறப்படலாம். வித்தவுட் ஹிம்னா அவனோட சேராமல், அவன் இல்லாமலேயே அல்லது அவன் வராமலேயே நம்ம புறப்பட்டுடலாம். அடுத்தது மூன்றாவது வாக்கியம், இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஐ வுட் டெல் யூ. நீ என்னை கேட்பதாக இருந்தால் நான் சொல்லுவேன், ஆனால் நீ என்னை கேட்பதே இல்லை, அதனால நான் சொல்லுவதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபோர்த் சென்டென்ஸ், will it be all right if I bring a friend tonight. ஒரு நண்பனை இன்றிரவு அழைத்து வந்தால் பரவாயில்லையா
அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த கேள்வி வந்திருக்குது. 5th sentence. If you want to learn a musical instrument, you have to practice. ஒரு இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ பயிற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். அடுத்த எக்ஸசைஸ், இது கொஞ்சம் ஈஸியானது தான். மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் தே ஒர்க்டு ஹார்ட். செகண்ட், இஃப் ஐ இன்வைட் ஷாலினி. தேர்ட், இஃப் ஐ ஹேட் காட் இனஃப் மணி. ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட், she will come to our party. Second, I would have bought these shoes. Third one, they would win. இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியானபடி பொருத்தணும், மேட்ச் பண்ணணும். இப்போ அடுத்த பக்கத்தில் இதை நாங்கள் பொருத்தி கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் பாருங்கள், ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட், if they worked hard, they would win. அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதா இருந்தால் அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. ஏன்னா இது டைப் 2. இது பார்த்தீங்கன்னா இஃப் தே ஒர்க்டு ஹார்டு, அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு பாருங்க. அடுத்தது செகண்டு, இஃப் ஐ இன்வைட் ஷாலினி, ஷி வில் கம் டு அவர் பார்ட்டி. நான் ஷாலினியை இன்வைட் பண்ணினால் அவள் பார்ட்டிக்கு வருவாள். இது நடக்க வாய்ப்புள்ளது, அதாவது டைப் 1, ப்ராபபிள் கண்டிஷன். தேர்ட் ஒன், இஃப் ஐ ஹேட் காட் இனஃப் மணி, ஐ வுட் ஹவ் பாட் தீஸ் ஷூஸ். என்னிடம் மட்டும் போதுமான பணம் இருந்திருந்தால் நான் இந்த ஷூக்களை வாங்கி இருந்திருப்பேன். அதாவது கடந்த காலத்தில் நடக்காமல் போயிடுச்சு. இது டைப் 3, அதாவது பாஸ்ட் டைமில் இம்ப்ராபபிள் கண்டிஷன். இதெல்லாம் ஈஸியாக இருக்கு இல்லையா? இந்த காணொளியில் நாம் கற்றுக்கொண்டவைகளை மீண்டும் சுருக்கமாக பார்க்கலாம். கண்டிஷனல் சென்டென்சஸ், இஃப் பயன்படுத்தக்கூடிய இந்த நிபந்தனை வாக்கியங்கள். இவற்றில் 3 டைப் உண்டு. டைப் 1, டைப் 2, டைப் 3. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபபிள் கண்டிஷன், அதாவது நடக்க வாய்ப்புள்ள சம்பவங்கள். இது நிகழ்காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேசுகிறது. டைப் 2 இம்ப்ராபபிள் கண்டிஷன்ஸ், இது நடக்க வாய்ப்பில்லாத சம்பவங்கள். இதுவும் நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிறது. டைப் 3 இம்ப்ராபபிள் கண்டிஷன் இன் த பாஸ்ட், இது கடந்த காலத்தில் நடக்காமல் போன சம்பவங்கள். இன்னொன்று, கண்டிஷனல் சென்டென்சஸில் 2 பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல் பகுதி கண்டிஷன் பார்ட், இஃப் என்று வந்திருக்கிற பகுதி கண்டிஷன் பார்ட். அடுத்த பகுதி ரிசல்ட் பார்ட். இந்த கண்டிஷன் பகுதி கண்டிஷனல் கிளாஸ் அல்லது இஃப் கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரிசல்ட் பார்ட் மெயின் கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அமைப்பு முறை என்ன டென்ஸில் இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம். அவற்றை நீங்கள் மீண்டும் போட்டு பார்க்கலாம். ஒருவேளை அது சரியாக மனதில் பதியவில்லை என்று சொன்னால் இந்த காணொளியை மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்கள். மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இதை பார்த்ததற்காக நன்றி. இதற்கு லைக் கொடுத்தவர்களுக்காக நன்றி. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, நண்பர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இன்னும் கூட நடுவில் விளம்பரங்கள் வந்திருந்தால் அதை பொறுமையாக பார்த்தவர்களுக்கும் நன்றி.
ஏன்னு சொன்னால் இந்த காணொளிகளை தயாரிப்பதற்கு எங்களுக்கு செலவும் ஆகிறது, நேரமும் ஆகிறது. அதற்கான ஒரு உதவி இந்த விளம்பரத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. இன்னும் கூட யாராவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதை பற்றிய விவரங்களையும் நான் கொடுத்துள்ளேன். தயவுசெய்து பொறுமையாக அதையும் பார்க்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, நீங்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து யூடியூப் மூலமாக பார்த்து வருகிறீர்கள். உங்களில் பலருக்கு ஆங்கிலம் நன்றாக பேச வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. மற்றவர்கள் ஆங்கிலத்திலே பேசினால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லது ஒருவேளை புரிந்து கொண்டாலும் அதற்கு பதில் பேச முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆங்கிலமும் உங்களுக்கு படிப்பதற்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது உங்களில் அநேகர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போட்டு இருக்கிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஆடியோ சிடி அப்படிங்கிற மாதிரி முதல்ல நாங்க போட்டோம். இந்த மாதிரி 3 சிடி. ஒருவேளை எங்ககிட்ட சிடி பிளேயர் இல்ல அப்படின்னா கூட அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது இந்த கோர்ஸை பத்தி சொல்றேன். இதுல உங்களுக்கு 3 சிடி இருக்குது. கிட்டத்தட்ட 60 பாடங்கள் கொடுத்திருக்கோம். ஒரு பாடம் சராசரி 10 நிமிடம் ஓடக்கூடியது. அந்த விதமாக பாடங்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை வாங்கினவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. பல வெளியூர்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட போன் பண்ணாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் இந்த 3 சிடி ஒன்னொன்னு கூட அது கூட ஒரு புக்கு கொடுத்துருக்கோம். இந்த புக்கை பார்த்துக்கிட்டே நீங்க அந்த ஆடியோவை கேட்கணும். இதுல வீடியோ படம் வராது. ஆனா ஆடியோவை கேட்டுக்கிட்டே இந்த புக்கையும் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல வாக்கியங்களுடைய அமைப்பு முறை, அது எப்படி பேசணும், கேள்வி எப்படி அமைக்கிறது, எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பல காரியங்களை உங்களுக்கு இதுல விளக்கி இருக்கும். சில உரையாடல்களும் கடைசியில கொடுத்துருக்கோம். சில புத்தகங்கள்ல முழுக்க முழுக்க உரையாடல்களே கொடுத்திருப்பாங்க. அதை வச்சுட்டு ஆங்கிலம் பேச முடியாது. ஏனென்று சொன்னால் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய ஆங்கிலத்தை மாற்றிக்கணும், உங்களுடைய வாக்கியத்தை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி சொந்தமா வாக்கியம் அமைக்கிறதுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போதுமானது. ஓகேவா? இது ஒவ்வொரு சிடிலையும் ஒரு புக்லெட் கொடுத்துருக்கோம். இதுல என்ன வசதி அப்படின்னா நீங்க சிடி பிளேயர்ல போட்டா இது பிளே ஆகும் அப்படியும் கேட்டுக்கலாம். அல்லது கம்ப்யூட்டர் இருந்தா கம்ப்யூட்டர்ல சிடி டிரைவ் இருந்ததுன்னா அதுல இந்த சிடியை போட்டுக்கிட்டு இந்த புக்கை பார்த்து நீங்க கவனிச்சுக்கலாம். அது இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த ஆடியோ சிடிலாம் MP3 ஃபார்மேட், அந்த MP3 ஃபைலா இருக்குது. நீங்க அப்படியே கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணதை நீங்க உங்களுடைய போனுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், மாத்திக்கலாம். உங்களுடைய செல்போன்லயும் மெமரி கார்டுல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ப நீங்க வேண்டும் அளவுக்கு கேட்டுக்கொள்ளலாம். எந்த லெசன் உங்களுக்கு திரும்ப தேவையோ, கொஞ்சம் புரியுற கஷ்டமா இருக்குன்னா எல்லாமே சுலபமா தான் இருக்குது. அது இன்னொரு தடவை மனதில் பதியணும்னு சொன்னா நீங்க 2-3 தடவை போட்டு கேட்கலாம். அல்லது அடுத்ததுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்படி உங்க போன்ல நீங்க பாட்டு கேட்குறீங்களோ அந்த மாதிரி இதை ஸ்கிப் பண்ணி கேட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். இது ஒவ்வொன்றுத்தோடய ஒரு புக் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த புக்கும் கடைசியா இந்த புக்கும் கொடுக்கிறோம். ஆங்கிலத்தில் எண்ணற்ற வாக்கியங்களை உருவாக்குங்கள்னு சொல்லிட்டு இந்த புக்கு வெளியில கிடைக்காது. ரொம்ப ரொம்ப அபூர்வமான புத்தகம். இது வச்சு 1,00,000 வாக்கியங்களுக்கு மேல நீங்க உங்களால உருவாக்க முடியும். இந்த கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு பயிற்சி பண்றதுக்காக இந்த புத்தகத்தையும் கொடுக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு இந்த சிடி பிளேயர் இல்ல அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிலர் உங்களுடைய நண்பர்கள் இடத்துல அவங்க கம்ப்யூட்டர் வச்சிருந்தாங்கன்னா அதுல சிடி டிரைவ் இருந்துச்சுன்னா அதுல போட்டு இதை உங்க செல்போனுக்கு மாத்தனா மாத்திக்கலாம். அது முதலாவது நீங்க விசாரிச்சுக்கோங்க, அது மாதிரி மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்கள் இடத்துல நீங்க கேட்டுக்கோங்க. அல்லது நெட் பிரவுசிங் சென்டர் அதுல கூட நீங்க விசாரிச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா, சிடில இருந்து எங்களுக்கு போனுக்கு காப்பி பண்ணி தருவீங்களான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களுக்கு இந்த சிடி இல்லாம இந்த புக்கு மட்டும் நாங்க அனுப்பி வச்சிடறோம். இந்த ஒவ்வொன்றுலயும்
இருக்கிற இந்த புக்லெட்டை அனுப்பி வைக்கிறோம். இந்த 3 புக்லெட்டும் இந்த பெரிய இந்த புத்தகத்தையும் உங்களுக்கு அனுப்பிடும். அனுப்பிட்டு இந்த ஆடியோவெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கிறோம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்ப இதனுடைய இந்த கோர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்றனால இந்த மாசம் கொஞ்சம் விலை குறைவா வச்சிருக்கோம். இதனுடைய விலை அதிகம், ஆனா இந்த மாசம் உங்களுக்கு கம்மியா வச்சிருக்கிறோம். எவ்வளவு அப்படின்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நாங்க ஸ்கிரீன்ல போடுறோம். இதை பார்த்துட்டு நீங்க எனக்கு ஆர்டர் பண்ணலாம். இல்ல இதை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க போன் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான கோர்ஸ். இந்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லாக்டவுன் காலத்துல உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நான் பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறேன், ஃபாரின் போகணும்னு ஆசையா இருக்குது, ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்க முடியும், அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஃபர்தரா நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றதும் நாங்க சொல்றோம். எனவே சொல்லப்பட்ட காரியங்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது தேவை என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இது பற்றி சந்தேகம் இருந்தாலும் என்னிடத்துல நீங்கள் தொலைபேசி மூலமாக போன் பண்ணி என்னிடத்துல கேட்கலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இப்படிக்கு எட்வின் ராஜமாணிக்கம், ரத்னா கல்வி நிலையம்.